திருநங்கைகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது. இந்த விவரம் 50 திருநங்கையர்களுக்கு ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக முதலமைச்சர் 7 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அத்துடன் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு உயர்த்தப்பட்ட பொங்கல் கருணை கொடை ரூபாய் 2000 மற்றும் EPF மூலம் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தையும் 12 நபர்களுக்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதே போல அடுத்த துறையாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்வுக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அதே போல பால்வளத்துறையின் கீழ் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 80,62 லட்சம் ரூபாய் செலவில் கால்நடை தீவன உற்பத்தி ஆலை, ஊறுகாய் புல் தீவன கட்டுகள் உற்பத்தி ஆலை, முதியூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, 5 நுண்ணுயிர்